இங்க விஜய்ன்றவன் லவ்வர் இல்லாம சிங்கிளாவே இருக்கான். அதனால கடவுள்கிட்ட எனக்கு லவ்வர் வேணும்னு கேட்பான்னு பார்த்தா, எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பார்த்தா ஒரு பொண்ணை காமிச்சு நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோக்கே ஷாக் ஆயிடுது. அப்ப இவனை பத்தி நல்ல விதமா பேச சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா இவன் குடிப்பான், நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு தவா பேசி விட்டு நீங்க 2 பேரும் நான் பேசிட்டு இருங்க, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த ட்ரெயின்ல ஒரு பொண்ணோட ஐடி கார்டை பாக்குறான். அப்படியே திரும்பி பாக்குறான். அந்த பொண்ணே இருக்கா. பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. சோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடான். அந்த பொண்ணுமே ஒரு கார் ஷோரூம்ல ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சிருது. அங்க போனதுமே அதை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரெண்டு கிட்டே இந்த விஷயத்த சொல்றான். ஃப்ரெண்டுமே பிடிச்சு போச்சுன்னா ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதான சொல்றான். ஆனா ஹீரோ சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு ஐ லவ் யூ டூன்னு சொல்லியிருப்பான். இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ண நினைச்சுக்கிட்டு வேணானே வந்திருப்பான். சரி நம்ம இங்கிலீஷ்ல தான் வீக்னு நினைச்சுக்கிட்டு லெட்டர் எழுதி இன்னொரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் போய் கொடுக்குறா. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜெராக்ஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பேப்பரை பார்த்ததுமே 2 பிரிண்ட் எடுத்து கொடுத்துறா. சோ இந்த தடவை அது மாதிரி ஏன்னா சொதப்பே கூடாது, அதனால பொண்ணுங்களை காப்பாத்துற மாதிரி நம்ம போனோம்னு சொல்லிட்டு ரவுடிலாம் செட் பண்ணி வச்சிருக்கா. அதே மாதிரி அவனுங்களும் கலாய்ப்பானுங்க. அப்ப போய் காப்பாத்துறான். அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் வந்துன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். தென் நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. இது அந்த ரவுடி பசங்க கிட்ட சொல்றாங்க. அவனுங்களுமே அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை கலாச்சி விட்டுறானுங்க. இவனுமே போய் காப்பாத்திரான். பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணா இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஹீரோ பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சு போகுது.